வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. நேற்று போல் உயரழுத்தம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா வரைக்கும் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த உயரழுத்த சுழற்சி தொடர்ந்து கிழக்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுப்பி அந்த குளிர்ந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேற்கு மாவட்டங்களுக்கு போய் வெப்பத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் நாளை இன்று போல் மூடுபனி இருக்கும். ஆனால் இன்றைய விட குறைந்த மூடுபனி இருக்கும். இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நல்ல அடர் மூடுபனி, டெல்டாவின் கடலோரம் உட்பட. காரணம், இந்த உயரழுத்தமும் அதற்கு வெளிப்புற சுற்றில் வரக்கூடிய குளிர்காற்றும், குடைபோல் இறக்கும் குளிர்காற்றும், வெளிக்காற்றும் அதாவது குளிர்காற்றும், இரண்டு குளிர்காற்றுகள் இணைந்து பனிப்பொழிவை ஏற்படுத்தியது, மூடு பனிப்பொழிவை ஏற்படுத்தியது. நாளைக்கும் மூடுபனி இருக்கும். ஆனால் இன்றைய விட சற்று குறைவாக இருக்கும், கொஞ்சம் விலகி இருக்கும். இந்த நேரத்தில் இப்ப பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒட்டி தான் இருக்கு, கிழக்கு காற்றை ஏற்று வண்ணம் தான் இருக்கு. நள்ளிரவுக்கு பிறகு கொஞ்சம் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப விலகிறது. மூடு பனி இருக்கும். கொஞ்சம் நேற்றை விட, அதாவது இன்று அதிகாலை இருந்ததை விட நாளை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் மூடு பனி உறுதி நாளைக்கும். இந்த மூடு பனி நாளை காலை வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் இன்றைய விட குறைவாக இருக்கும். அதை மேல மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து நாளையிலிருந்து மேற்கே போய் ஒரு வறண்ட காற்றை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல. இன்றைக்கெல்லாம் அதாவது இரவு நேரத்துல இப்ப டெல்டாவுல நுழையிற காற்று, இரவு நுழையிற காற்று அதிகாலை தான் அங்க போகும். சூரியன் மறைந்த பிறகு டெல்டாவுக்குள் நுழையக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று மேற்கே காலை தான் போய் சென்றடையும். அதனால இந்த குளிர் என்பது குறைந்தபட்ச வெப்பநிலை காலை 6 மணிக்கு ஈரோட்டில் 21 டிகிரியா இருக்கும். காலை 6 மணிக்கு 21 டிகிரியா இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை. அதே மதியம் 3 மணிக்கு 12 மணிக்கு இல்ல, 3 மணி அல்லது 4 மணிக்கு இடைப்பட்ட 3:30 மணிக்கு ஈரோட்டில், அதாவது காலை 12 மணி 11 மணிக்கு கிளம்பிய காற்று 3 மணி 4 மணிக்கு ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 21 டிகிரி காலை 6 மணிக்கு இருக்கும் ஈரோட்டில். அது மாலை 3 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் 38 இருக்கும் நாளைக்கு. அதாவது 100 டிகிரி நாளை எட்ட வாய்ப்பு இருக்கு. 100 டிகிரி எட்டலாம் கூட 100 டிகிரி ஒட்டி நெருங்கி 99 டிகிரி ஃபாரன்ஹீட் எட்டும். அதாவது 37.5 டிகிரியாவது எட்டும். 37 செல்சியஸ் உறுதி. நாளைக்கு 37 ஈரோடு உறுதி. இதை ஒட்டி தான் அந்த பக்கத்துல எல்லாம் இருக்கும். 36 இருக்கும் ஒரு சில இடங்கள்ல, 37 சில இடத்துல இருக்கும் செல்சியஸ்ல. அப்படியே அது சுற்று வட்டாரம்லாம் 35க்கு மேல இருக்கும். ஆக கொஞ்சம் வெயில் இன்றைய விட கூடுதலாக இருக்கும் நாளைக்கு மேற்கு மாவட்டத்துல. டெல்டாவில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை 4:05 மணிக்கு 21 டிகிரி இருக்கும். இங்க அங்க 6 மணிக்கு இருக்கும், இங்க 4 மணிக்கு 5 மணிக்கு இருக்கு 21 டிகிரி. அது பகல்ல சுமார் ஒரு 35 34 இருக்கும். 95 93 92 இந்த மாதிரி வெப்பநிலை இருக்கும். அது இன்றைய விட கொஞ்சம் வெயில் கூடுதலா இருக்கும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். இது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல அப்பப்போ எட்டும். இதுல குறைந்த ஒரு காற்று சுழற்சி ஒன்று வர இருக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி. இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயில் குறையும், மேகமூட்டம் வரும், கொஞ்சம் மேகமூட்டம் வரும். அதனால கொஞ்சம் குறைந்தது போல் இருக்கும். உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் இணைந்து உள்ளே வரும். அதனால கொஞ்சம் வெயில் குறைந்திருக்கும். ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அந்த 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் அதிகரிச்சிருக்கும், பொதுவாகவே அதிகரிச்சிருக்கும். கொஞ்சம் மேகமூட்டமும் இடையில வரும். இன்றைக்கு டெல்டாவில் மதிய காலையில ஒரு மேகமூட்டமா இருந்திருக்கும். அதே போல ஒரு மேகமூட்டமும் வரும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி. மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கொடுத்தது போல 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஒரு சில நாட்கள் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும், கேரள எல்லையோர தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும், அதாவது தமிழ்நாட்டின் எல்லையோர கேரளாவிற்கும், கேரள எல்லையோர தமிழ்நாட்டிற்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் 8ஆம் தேதிக்கு மேல மழை தெரிகிறது, உறுதி இல்லை, தெரிகிறது.
நிகழ்வு இப்பதான் தென்சீன கடலை விட்டு தாண்டி தாய்லாந்து வளைகுடாவுக்குள்ளர வரப்போகுது. அது 8ஆம் தேதி ரொம்ப மெல்ல நகர்ந்து 8ஆம் தேதி வந்தடையும். ஆகவே 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடியதை நாம் கணிப்பாக வெளியிடுறோம். இன்னைக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அது காற்று சுழற்சி கொஞ்சம் வலுவா இருக்கும். அது இப்ப வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஆங்காங்கே தான் வாய்ப்பு இருக்கு. இதை கணக்கில் மனதில் வச்சிங்க, அவ்வளவுதான். டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கும், அப்படிதான் இப்ப தெரியுது. 2வது நிகழ்வு பின்னோக்கி விலகி மீண்டும் திரும்பி போய் அடுத்த நிகழ்வோட இணைந்து 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள ஒரு தீவிர நிகழ்வை வரலாம். புரியுதுங்களா? நான் எதையும் இப்ப சொல்லி உங்களுக்கு என்னால் நஷ்டம் ஏற்பட்டது, என்னால் இந்த வேலையை நான் மாற்றி செய்தேன், என்னால் அதை பண்ண இதை பண்ணு வரக்கூடாது. அதுக்கு தான் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தான். நான் 2 நிகழ்வு சொல்லிட்டு இருக்கேன். அந்த நிகழ்வு என் மனதில் எப்படி இருக்குங்கிறது தெரியுது. இருந்தாலும் அதை உங்களுக்கு முழுமையாக அறிவிப்பதற்கு நான் கொஞ்சம் அச்சப்படுறேன். உண்மையிலே அதான். ஏன்னா நான் ஒன்று சொல்ல, நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. எல்லாமே வாய்ப்பா எடுத்துங்க. இயற்கை என் கையில் இல்லை, நான் அழைச்சிட்டு வரல, இயற்கை வருகிறது. அந்த இயற்கையை எங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பது அது நாட்கள் நெருங்கட்டும், அப்போது சொல்லுவோம். ஆனால் நாம நிகழ்வு 2 இருக்கு. 3ஆம் தேதியே ஒரு காற்று சுழற்சி இருக்கு. 3ல இருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு காற்று சுழற்சி இருக்கு. 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஒரு தாழ்வு பகுதி வருது. 15லிருந்து 20க்குள்ள ஒரு தாழ்வு பகுதி வருது. அது இலங்கை வருமா, அல்ல தமிழ்நாட்டுக்கிட்ட பக்கத்திலே வந்து கடந்த முறை மாரி டெல்டாவுக்கு மழை கொடுக்காம மேற்கு கொடுக்குமா? இப்போ வந்து மேற்கு கொடுக்குற போலதான் தெரியுது. டெல்டாவுக்கு கொடுக்குமா, அல்லது டெல்டாவுக்கும் கொடுக்குமா, அல்லது தென்கடலோரமும் சேர்த்து வடகடலோரமும் கொடுக்குமா, அல்லது வராமலே தொலைவில் நிற்குமா? இதெல்லாம் நம்ம ஆய்வுல இருக்கு. ஆனா நிகழ்வு வருது. அதுக்கு அடுத்த நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, உறுதியாக வருவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. கொஞ்சம் கூடுதல் வாய்ப்புன்னு தான் சொல்லலாம், உறுதியிட்டு நான் சொல்லலை. ஆகவே 15லிருந்து 20 தேதி வரைக்கும் மார்ச்ல வரக்கூடியது கொஞ்சம் வலுவாக தெரிகிறது. அது எங்கே மழை பொழிவெல்லாம் கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேயா? அது இவையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பக்கத்தில் வச்சுங்க, அவ்வளவுதான். உங்களுடைய பணியை உங்கள் விருப்பத்துக்கு மேற்கொள்ளுங்கள். இவையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நான் உங்களை அச்சுறுத்தல் செய்யல, உங்களுடைய பணியை தொடர்ந்து பண்ணலாம். இந்த நிகழ்வெல்லாம் இருக்கிறது, இந்த நிகழ்வெல்லாம் எப்படி வருது என்பதை பார்க்க வேண்டும். அப்படிதான் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அதே போல ஏப்ரல்லையும், அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள் 15லிருந்து 20லிருந்து ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கோம். மார்ச் இறுதிலையும் ஒரு நிகழ்வு இருக்கு. அது காற்று சுழற்சியாக தான் தெரியுது. ஏப்ரல் மேல வெயில் கூடியிருக்கும். ஆனால் ஏப்ரல் மார்ச் இறுதியில வெயில் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், அதிகமா இருக்காது. ஏன்னா காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வரும் போல் தெரிகிறது. ஆனால் அது நார்மலா தான் இருக்கும். ஆனால் சூரியன் குத்துக்கிறது நிலநடுக்கோட்டில இருந்து குமரி கடலை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கும், குமரி முனையை நோக்கி. ஏப்ரல் மேல தமிழ்நாட்டின் ஊடாக சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும். அப்படியே அதிகரித்தாலும் 104க்கு மேல போகாது. அதுவும் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு தான் நம்ம அதிகமாக சொல்றோம். கடலோரத்துக்கு அளவா தான் இருக்கும், சராசரியா தான் இருக்கும். குளிர்சாதன அறையிலேயே இருப்பவர்களுக்கு எல்லா வெயிலும் அதிகமாக தான் தெரியும். பல ஆண்டுகள் சராசரியை சேர்த்து கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவாக இருக்கும். அப்படிதான் பார்க்கணும். புள்ளி விவரத்தை பார்த்தால் குறைவாக இருக்கும். பழைய புள்ளி விவரத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கும். உணரும் பொழுது அதிகமாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். வெயிலை பொறுத்த வரைக்கும் 104க்கு மேல போகாது. அது ஈரோடு, சேலம், அதே போல வேலூர் போன்றதெல்லாம் ஏப்ரல் மேல இருக்கும். வேலூர்லாம் இப்படி கொஞ்சம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடையிடையே நிகழ்வும் இருக்கு, கிழக்கு காற்றும் இருக்கு. அப்ப எல்லாம் தனிவா இருக்கும், மேகமூட்டம்லாம் இருக்கு. கோடை மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேகமூட்டத்தெல்லாம் கொடுக்கும், மழையும் கொடுக்கும். நிகழ்வுகள் மாதத்திற்கு ஒன்று தெரிகிறது. அதுக்காக இந்த பருத்தி போன்றவையெல்லாம் உங்க விருப்பத்துக்கு, எள்ளு போன்ற உங்க விருப்பத்துக்கு விதைச்சிருங்க. அது பார்த்துக்கலாம். அப்போ வரும்பொழுது நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம பார்த்துக்கலாம். ஆகவே எதையும் நம்ம சொல்றோம்னு சொல்லி எந்தவித மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டாம். வானிலை அறிக்கையோட இணைந்துருங்க. வானிலை இருந்து விவசாயம் பண்ணுங்க. மேயில் ஒரு நிகழ்வு, ஏப்ரலில் ஒரு நிகழ்வு இருக்கு. நிகழ்வுக்கு 3 நாள் மழை தரும். வெயிலும் இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே இறுதி வாரத்தில் தொடங்கும். அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல ஐஓடிஸ் நடுநிலையை அடைய போகிறது. நடுநிலை அங்க பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோலாம் இப்ப கிடையாது, லானினோ இருக்கு. இப்போ அது நடுநிலையாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். தவிர இப்போ ஒன்றும் எல்னினோ வருவதற்கு வாய்ப்பில்லை. நிகழ்வு சாதகம் இருக்கு. வரக்கூடிய 2026 தென்மேற்கும் வடகிழக்கும் நல்லாவே இருக்கு.
இவையெல்லாம் நீண்டகால வானிலை அறிக்கையில் மாறுதல் உட்பட்டது தான். அறிக்கையோடு இணைந்திருப்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.